யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது, இந்த பதிவில் நாம் 1961 வெளிவந்த மக்கள் திலகத்தின் படங்களை பற்றி பார்க்கலாம். அந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியே வெளிவந்த படம்தான் அரசு இளங்குமரி. வெலிங்டன், பிரபாத், சரஸ்வதி ஆகிய திரையரங்குகளில் வெளிவந்தது. அரசு இளங்குமரி ஜூபிடர் பிக்சர்ஸ் தயாரிப்பு. ஜூபிடர் பிக்சர்ஸ் மக்கள் திலகத்தை வைத்து ஏற்கனவே ராஜகுமாரி, மர்மயோகி போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர்கள். ஆனால் இந்த படம் கொஞ்சம் நீண்ட கால தயாரிப்பாக மாறிவிட்டது. ஜனவரி 1 வந்த அரசு இளங்குமரி, அதே மாதிரி டிசம்பர் 31 வந்த படம் தாய் மகளுக்கு கட்டியதாலி. ஆரம்பத்திலையும் கடைசிலையும் மக்கள் திலகம் படம் தான் வந்திருக்கு. அரசு இளங்குமரி வெளியான தேதி 1/1/61. இசை எஸ்எம்எஸ், வசனம் கருணாநிதி, இயக்கம் ஏஎஸ்ஏ சாமி. கதாபாத்திரம் எம்ஜிஆர் அறிவழகங்கிற பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. கதாநாயகி ராஜசுலோச்சனா. இது இந்த சண்டை காட்சிகள் எடுக்கும்போது பேசும் படத்தில் வந்த அந்த காட்சி தான் அது. அரசு இளங்குமரி 9ஆம் வாரம் 70ஆவது நாள் வரிசையாக விளம்பரம் கொடுத்துட்டே வந்தாங்க. 84 நாள் வரைக்கும் ஓடிச்சு. வெலிங்டன், பிரபாத், சரஸ்வதியில் 84 நாட்கள். அதோடு அந்த படத்தை நிப்பாட்டாங்க. 100 நாள் வர வேண்டிய படத்தை நிப்பாட்டாங்க. அடுத்தது திருடாதே. திருடாதே மார்ச் மாதம் 23ஆம் தேதி வெளிவந்தது. மார்ச் 23. ஏஎல்எஸ் படம். அது ஏஎல்எஸ் தயாரிப்பு. ஏஎல்எஸோட எம்ஜிஆர் இருக்கிற படத்தை அதில் காமிச்சிருக்கேன். திருடாதே இசை எஸ்எம்எஸ் தான். அதுவும் எஸ்எம்எஸ் சுப்பையாநாயுடு. வசனம் கண்ணதாசன். இயக்கம் ப. நீலகண்டன். வெளியான தேதி மார்ச் 23. கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் பாலுங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இதான் ஏஎல்எஸோட பேசிக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர். கதாநாயகி சரோஜாதேவி. திருநெல்வேலியில் பயங்கர ஹிட்டு. 19 நாள் வசூலே பாருங்கள், 33,000 ரூபா திருநெல்வேலியில். நாடோடி மன்னனுக்கு அடுத்தாப்பில் இதானா. 100 நாள் 7 தேட்டரில் 100 நாள். 50 நாள் கிட்டத்தட்ட 42 தேட்டரில் ஓடின படம். 50 நாள் 42 தேட்டர்னால் அதுவே 2100 நாள் ஆச்சு. இது பார்வதி தேட்டர் ஓனர் எம்ஜி சங்கர். அங்கே 100ஆவது நாள் விழா கொண்டாடும் போது எடுத்த படம். பிளாசா பாரத் மகாலட்சுமி 105, 42 திரையரங்குகள் 50 நாள் ஓடின படம் திருடாதே. மதுரை தேவியில் 133 நாள் ஓடி 2,57,660. கைகூட தெய்வம் 108 நாள் ஓடி 1,72,000. ஆலயமணி 100 நாள் ஓடி 1,80,000. ஆக மக்கள் திலகம் படங்கள் தான் வசூல் அடர்த்தியாக இருக்கும். அதாவது குறுகிய காலத்தில் நிறைய வசூல் வந்துடும். சபாஷ் மாப்பிளே அடுத்த படம். ஜூலை 14 வெளிவந்த சபாஷ் மாப்பிளே. அதுவும் இசை கேவி மகாதேவன் தான். வசனம் ஏ. கோவிந்தன். இயக்கம் எஸ். ராகவன். வெளியான தேதி 14/7/61. கதாபாத்திரம் எம்ஜிஆர் வாசுங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். கதாநாயகி பேர் மாலினி. அடுத்தது நல்லவன் வாழ்வான். நல்லவன் வாழ்வான் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்துச்சு. இது கிளாப் அடிக்கிறது. ராஜசுலோச்சனா கிளாப் அடிக்கிறாங்க படம் ஸ்டார்டிங்க்கு. நல்லவன் வாழ்வானும் ஓரளவு நல்லா ஓடின படம் தான். நல்லவன் வாழ்வான் இசை டிஆர் பாப்பா. வசனம் அரங்கண்ணல். இயக்கம் ப. நீலகண்டன். கதாபாத்திரம் முத்து. எம்ஜிஆர் ராஜசுலோச்சனா கதாநாயகி. அடுத்து தாய் சொல்லை தட்டாதே. அதுவும் கிட்டத்தட்ட 68 நாள் வரைக்கும் ஓடிச்சு. தாய் சொல்லை தட்டாதே அது நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்துச்சு. தேவர் ஃபிலிம்ஸ் படம். இசை கேவி மகாதேவன். வசனம் ஆரூர் தாஸ். இயக்கம் எம்ஏ திருமுகம். கதாபாத்திரம் எம்ஜிஆர் ராஜுங்கிற சிஐடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். கதாநாயகி சரோஜாதேவி. நவம்பர் 7 பிளாசா பாரத் மகாலட்சுமி. பிளாசாவில் தொடர்ந்து 100 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 13ஆவது வரைக்கும் எல்லா தேட்டர்லையும் ஓடிச்சு. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் 14ஆவது வாரமும் ஓடிச்சு. 100 நாள் ஓடிச்சு. 100 நாள் கிட்டத்தட்ட 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 8 தேட்டரில் தாய் சொல்லை தட்டாதே 100 நாள். இலங்கையில் கிங்ஸ்லேயும் ஓடிச்சு. இலங்கை கிங்ஸ்லியில் 100 நாள் தாண்டிச்சு. ஆக மக்கள் திலகத்தின் படங்கள் 8 தேட்டரில் ஓடினா இது 50 நாள் 30 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. சென்னை பிளாசா பாரத் மகாலட்சுமியில் 105 நாள் ஓடி நல்ல வசூல் பெற்று. மதுரை கல்பனாவில் 126 நாள் 2,33,000 ரூபா வசூலாக பெற்றது. சேலம் நீ சினிமாவில் ஓடிய நாட்கள் 100. அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி ஜூபிடரில் 100 நாள். இப்படி எல்லா ஊர்களையும் நல்லா வெற்றி பெற்றது. கோவை ராஜாவில் 101. ஆனால் இது கூட அதுக்கு அப்புறம் வந்த படங்கள் பார்த்தால் பகுதியெல்லாம் 110 நாள் ஓடி 1,62,000 தான். படித்தால் மட்டும் போதுமா 112 நாள் ஓடி 1,74,000 தான். ஆக குறுகிய காலத்தில் அதிக வசூல் பெற்ற படம் தாய் சொல்லை தட்டாதே. நன்றி.